கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? அதாவது நீங்க பயங்கரமா சிந்திச்சுக்கிருக்கீங்க, ஆனா எதையும் செயல்படுத்த முடியும். செயல்படுத்துறீங்க, மற்றவங்க விஷயங்களுக்கு நீங்க சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் சூப்பரா செலக்ட் ஆகிடும். சூப்பரா அவங்களுடைய பிரச்சனைக்கு, அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு, அவங்க பெரிய லெவல் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கிங்க, பக்காவா பிளான் போட்டு எது ப்ளஸ் எது மைனஸ், எங்கே தொட்டா எங்கே சாக்கடிக்கும்னு பக்காவா பிளான் போட்டு கொடுத்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய பிளானில் பல குழப்பங்கள், பல பிரச்சனைகளை சந்திச்சுருக்கீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இந்த ஆணி மாதம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் என்ன விஷயத்தில் அதிகமாக சிந்திச்சுக்கிறீங்களோ அதை உங்களுக்காக செய்து முடித்து ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆணி மாதத்தில் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கிரகம் கொடுக்கின்ற வலிமை அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக கிரகங்கள் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால நீங்கள் கணவன் மனைவியாக அந்யோன்யமாக வாழ்ந்தீங்க அப்படின்னா உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வேலை இல்லை. அந்த டாக்டரை பார்த்து இந்த டாக்டரை பார்த்தேன், எல்லா டாக்டரையும் பார்த்தா சார் கவலைப்படாதீங்க, எல்லா கோயிலுக்கு போயாச்சு கவலைப்படாதீங்க. இந்த ஆணி மாதத்தில் சிவ ஆலயங்களில் போய் பால அபிஷேகம் மட்டும் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு ஒரு கணவன் மனைவியாக அந்யோன்யமாக அன்பாக பாசமாக அக்கறையுடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழும். உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். புரியுதா உங்களுக்கு? கவலையே படக்கூடாது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த உறவுகளால் ஏற்பட்ட மன அழுத்தம் சரியாக போகுது. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இந்த உறவுகள் மூலமாக தான். இந்த கும்பராசிக்காரங்க தலையில் கையை வச்சு உட்காந்தாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டால், என்ன சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பிரச்சனையா, உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிட்டாங்களா, யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறாங்களான்னு கேட்டால் ஆமாம் சார் தான் சொல்லுவீங்க. ஸோ அந்த உறவுகளால் ஏற்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள், வலிகள், வேதனைகள் எல்லாம் சரியும். சிறப்பாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் கிரகம் கொடுக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தொழிலில் பெரிய முன்னேற்றம் உண்டு. தொழிலில் உள்ள தடுமாற்றம் விலகும். தொழிலில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் யானத்தின் மான பெரிதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் செஞ்ச சின்ன சின்ன உதவிகள் இருக்கு பார்த்தீங்களா, மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்கள் செஞ்ச உதவிகள் இருக்குல்ல, அந்த உதவிகள் நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் செஞ்சுருப்பீங்க. அப்போ அந்த உதவினால் பயனடைஞ்சிருப்பாங்கள்ல, அவங்களுடைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்களா, அதுக்கு நீங்கள் தான் காரணங்கிறத பிரபஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடுமாற்றத்தையும் நீக்கி நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கிரகம் கொடுக்க போது, பிரபஞ்சமும் கொடுக்க போகுது. அப்போ எது இல்லை என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அதுவே உனக்கு கொடுக்கப்பட்டு நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பதை இந்த பிரபஞ்சம் சொல்லுது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய கும்பராசி என்பர்கள் ராசியில் ராகு இருக்கா, ராசிக்கு 7ஆம் இடத்துல யார் இருக்கா, கேது இருக்கா. அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு உங்களை மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் கவனிக்க சொல்லுவார். இந்த அவங்க சொல்கிறாங்க செய்யுங்க, இவங்க சொல்கிறாங்க செய்யுங்கன்னு உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயம். தயவு செய்து மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் ஏமாறாமல் உங்களுடைய மனசில் எது பட்டுச்சோ அதை செய்யுங்க. அதுபோல் 7ஆம் இடத்துல கேது இருக்கனால இந்த கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும்போது இந்த 3ஆம் நபர்கள் சொல்லக்கூடிய வெளிநபர்களால் ஏதாவது சின்ன சின்ன குழப்பம் வரும். அதை நீங்கள் முழுசாக நம்பிடக்கூடாது. புரியுதா? என்ன ஏதுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு நிதானமாக உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே? ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய கும்பராசி பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் சிவாலயங்களில் பால அபிஷேகத்துக்கு உண்டு. அதே போல் பொதுவாகவே இந்த வட்டம் நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணுவது உங்களுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்வதற்கான வாய்ப்பாக ஆணி மாதம் அற்புதமாக இருக்கு. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த இந்த பதிவானது ஆணி மாதத்தின் 2026ஆம் ஆண்டு
பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப்பில் குறைஞ்சது ஒரு 20% அல்லது 30% உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தாலும், உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், நம்ம லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் வரும், நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட வருவாங்களா, நம்ம டார்ச்சர் பண்ணியிருக்க அந்த உறவு நம்மளை விட்டு போயிடுமா, அதே போல் நம்மளுடைய குழந்தைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், ஸோ குழந்தைகளுடைய படிப்பு எப்படி இருக்கும், அப்படிலாம் நிறைய கேள்விகள் இருந்தால் சொந்த வீடு வாங்கலாமா, இல்லை கடன் பிரச்சனை வெளியே வந்துடுமா, இல்லை இந்த எதிரி தொல்லைகள் வந்து எப்படி வருவோம், ஸோ எப்போ நிம்மதியாக இருப்போம்னு பல கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்குது. அப்படின்னா அதற்கான சரியான விடைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்க, அதான் முக்கியம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்ஷன் வந்து நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் ஃபேமஸ் ஆகலை, வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ். ஸோ அப்போ நம்ம எந்தெந்த நாட்டிலேருந்து கூப்பிட்றீங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அதற்கான கால நேரத்தை உங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கான நேரத்தை குறிப்பிட முடியும். அதனால் தயவுசெய்து டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க. பாதுகாப்பாக வாழ்வதற்கு, சிறப்பாக வாழ்வதற்கு ஜோதிட ரீதியாக கருத்துக்கள் கூற நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியது. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நான் சொன்ன வழிபாடுகளையும் மறக்காமல் பண்ணுங்கள். வாழ்க்கை எல்லா வளமும் பெற்று, எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துவது உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.